ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஏண்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கு? திமுகவுக்கு இல்ல, மக்களுக்கு. ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண வச்சிருவாரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள். இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்திருந்தா அது போதும். கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க, ஆனா எதுவுமே நிறைவேற்ற. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். थैंक यू. நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன். நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய டேய் அது துறைமுக நகரம் தான்டா. அது இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திர சந்தாரு காருமா.